ஏஜே சினிடாக்ஸ் வணக்கம். நான் தான் கும்கி அஸ்வினுங்க. கொஞ்ச நாள் பொறு தலைவா படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அதாவது இந்த படம் பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஜாலியான ஒரு படம், கமர்ஷியல், ஒரு த்ரில்லிங், ஒரு ஆக்ஷன், ஒரு காமெடி எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு நான் நம்புகிறேன். நான் கண்டிப்பாக லுலு சபா மாறனுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு அடுத்த லெவலுக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய லெவல் போயிட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு பெரிய லெவலுக்கு போகிறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் அவரோட டைலாக்ஸ், பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு நான் நம்புகிறேன். த்ரூ அவுட் படம் நீங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். எங்கேயுமே எங்களுக்கு வந்து ஒரு 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 நெளிவு சுழிவு இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். படம் ரொம்ப அருமையாக இருக்குங்களே. எனக்கு எல்லா சீனும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்களே. ஐயோ, நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் சில 3 பேர் 4 பேர் தான் இருக்காங்க. ஆனால் வந்து படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக போயிட்டு இருக்குங்களே. ஆர்ஆர் தான். ஆனால் மொட்டராஜர் வந்தோடனே தான் கிளைமேக்ஸ் சும்மா சூப்பராக போயிட்டு இருக்குங்களா, வேறு லெவல் இருக்குது. ஆனால் இப்போ வர படத்துலலாம் ஆர்ஆர் மூவியே வந்துட்டு தான் இருக்குங்களா, நடுவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் நாங்கள் எதிர்பார்க்காத சுஸ்டெல்லாம் இதில் நிறைய இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், டிக்கெட் வாங்கிட்டு பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. கொஞ்ச நாள் பொறுத்தளவு நல்லா இருக்குது படம். ரெக்கக்னைஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. படம் லவ் சப்ஜெக்ட்டு அண்டு காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. எப்பவும் போல் கிளைமேக்ஸ் தான் ஹீரோ ரெண்டு சேர்றாங்க. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்கு, பார்க்கலாம். காமெடி இடவெளிக்கு அப்புறம் ஃபுல்லாக காமெடி தான், நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காப்புல மொட்டை ராஜேந்திரன், கும்கி அவர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். இல்லை காமெடியாக போகுது, அவரேஜ் அப்படியே போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் லவ் சப்ஜெக்ட் போகுது, அப்புறம் காமெடியாக போயிட்டு இருக்குது. படம் எப்படி நல்லா இருந்துச்சு. படத்தில் பெருசாக பார்த்தீங்கன்னா லவ் சீன்ஸாக காட்டியிருந்தாங்க. ஆக்சுவலி பேயை பற்றி நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேய் சீன் கொஞ்சம் வந்திருந்தது, ஆனால் நல்லா இருந்தது. மொட்டராஜேந்திரன் கேரக்டர் நல்லா இருந்துச்சு, பாட்டும் நல்லா இருந்தது. இல்லை குழந்தைங்கள்லாம் பார்க்கலாம், பயப்படுற மாதிரி எந்த சீனும் இல்லை, நல்லாவே சொல்லியிருந்தாங்க. காமெடி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நிறைய காமெடி இருந்தது, நல்லாவே பண்ணிட்டு எனக்கு அந்த மொட்டை ராஜேந்திரன் ப்ளஸ் அந்த ஒரு இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் கேட்டு படுத்துட்டு இருக்கா, அந்த படம் நல்லா இருக்கு. போர் அடிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நல்லாவே இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நாள் பொறு தலைவா படம் பார்த்தா ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஒரு காதலன் காதலிக்கு இடையிலான ஒரு பிரிவை வந்து எப்படி ஒரு பேய் சேர்த்து வைக்குது அப்படிங்கிற கதை ரொம்ப அருமையாக இருந்தது. கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்குறது ரொம்ப ரசனையாக நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க. காமெடி தான் படத்துடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்துச்சு. படத்தை ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் காமெடி சீன்ஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஹீரோ ஹீரோயின் வந்து புதுசாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு நடிப்பு நடிச்சிருந்தாங்க, ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. படத்துடைய பாசிட்டிவ்னா ஒரு காதலன் காதலி பிரிவை வந்து ஒரு பேய் சேர்த்து வைக்குது அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாடல்கள் ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி காமெடி ரொம்ப அருமையாக இருந்தது. அனைத்து விதமான ஆடியன்ஸுக்கும் இது வந்து பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. போர் எங்கேயுமே அடிக்கிற படம், ரொம்ப ஜாலியாக போச்சு, ஜோவியலாக இருந்துச்சு. குடும்பத்தோடு வந்து ஜாலியாக இந்த படத்தை கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருந்தால் நல்ல பெஸ்ட் லெவலில் வந்துடும். அதுதான் கொஞ்ச நாள் பொறு தலைவா. நல்லா இருக்கு மூவி, நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் தாராளமாக. காமெடியெல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் ராஜேந்திரன் சார், மொட்டை ராஜேந்திரன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை சொல்லவே தேவையில்லை, அவரோட ஃபிலிம் சூப்பராக இருக்குது. அண்ட் முரளி சாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஆக்டர்ஸ் கோஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் வேறு லெவலில் இருக்குது. அந்த வாய்ஸ் எல்லாமே வாய்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நியூ கமர்ஸ்ன்னு வரும்போது அவங்களுக்கு நம்ம அப்ரிசியேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் சேர்ந்தாதான் அவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் லெவலில் கிடைக்கும். எல்லாமே நல்லா இருக்காங்க, சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. இல்லை போர் அடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, அது நல்லா இருக்கு. அதான் ஒரு ஹாரரில் வந்து எப்படி லவ் வந்து ப்ரொமோட் பண்ணணுன்றது இருக்கு. டேரக்டர் வந்து பாருங்க, பார்த்தா தான் தெரியும். எல்லாமே இதுலேயே சொல்லிட்டா நம்ம ஒன்றுமே பார்க்க முடியாது இல்லையா. இல்லை செகண்ட் ஹாஃப்லேருந்து ஹாரர் இருக்கு. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் வந்து பார்க்க சொல்லுங்க, எல்லாருமே பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். படம் நல்லா இருக்கு. ஒரு காமெடியாக என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா இருக்கு. இப்போ இல்லை எல்லாம் எப்படி படத்தில் வந்துட்டு காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு பேய் வந்துட்டு ஒரு காமெடி பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. அது ரொம்ப நல்லா இருந்தது. பரவாயில்ல, நல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்ட். மொட்டை ராஜேந்திரன் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை லாஜிக்காக கருத்துன்னு இல்லாமல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா சென்டிமெண்ட்டாக நல்லா பண்ணி. இல்லை நல்லா இருக்கு படம். நல்லா காமெடி நல்லா இருக்கு. நல்ல காமெடி. ஹீரோ நல்லா அடிச்சிருக்கா, நல்லா இருக்கு. யதார்த்தமான ஒரு படமா இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல
ஓகே